ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கொல்லிமலையில் வந்து தேர்ட் டேங்க. நேற்று வந்து இந்த ஃபால்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. அதனுடைய கண்டினியூ வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரப்பளீஸ்வரர் கோவில் சொன்னோம் பார்த்தீங்களா நேற்று, அந்த கோவிலை போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வியூ பாயிண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சென்னை கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ ஆக்சுவலாக 11 வந்து செக் அவுட் டைமுங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 10 ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் செக் அவுட் பண்ணிவிட்டு பேக் இங்கேயே வச்சுட்டு அப்புறமா போயிட்டு அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பேசேஜ் போகுதுன்னு சொன்னால, ஒரு ட்ரெக்கிங் ட்ரையல் மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே, அது அந்த பேசேஜ் வேலை போயிட்டுருக்கேன். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? வாங்க போகலாம். இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி, இந்த பக்கம் போகலாம். இங்கே நிறைய மிளகு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா மிளகு. எனக்கு டவுட் என்னென்னா, இது மேலே நல்லா கொடி போயிட்டே இருக்குது. மேலே இருக்கிற மிளகுலாம் எப்படி இவங்க அறுவடை பண்ணுவாங்க? இது ஏதாச்சும் மிஷின்ஸ் இருக்குமா? ஏன்னா மரத்தில் ஏறினாலும் இந்த கொடி எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ எப்படி அறுவடை பண்ணுவாங்கன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் மிளகு, தெரியுங்களா? ஒன்று பறித்து சாப்பிட்டு பார்ப்போம். இது பச்சையாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் காய வச்ச அப்புறம் தான் மிளகாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போயே நல்லா காரமாகவே இருக்குங்க. கொஞ்சம் பச்சை வாசனையும் கொஞ்சம் காரமாக சேர்ந்தா போல் இருக்குது. இது வந்து காஃபி. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக மிளகு தோட்டம். இந்த வழியை மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போகுது. நம்ம திரும்பி போயிட்டு இன்னொரு வழி இருக்குல்ல, அதுக்குள்ளே போகலாம்.
இது நம்ம வந்த வழி. இதுக்குள்ளே ஒரு வழி போகுது. இங்கேயும் மிளகு தோட்டம் தான் இருக்குது. இந்த வழிலாம் ஆனால் மேப்பில் வந்து அப்டேட் ஆகலைங்க, எது வரைக்கும் போகுதுன்னே தெரியல. ஸோ கொஞ்சம் தூரம் வந்து பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஏன்னா லோக்கல்ஸ் யாருன்னா இந்த வழியில் தெரிஞ்சால், அதாவது இந்த வழி எது வரைக்கும் போகுது அப்படின்னு தெரிஞ்சால் கேட்டுட்டு தாங்க போகணும். ஏன்னா தெரியாமல் நம்ம வேறு எங்கே போயிடக்கூடாது. ஏன்னா காட்டுக்குள்ளே டேஞ்சரஸ் அனிமல்ஸ் கூட இருக்கலாம். ஆக்சுவலாக கொல்லிமலையில் அவ்வளோ டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது இல்லையா. எப்போவுமே இதுமாதிரி தெரியாத இடத்துக்குள்ளே போகும்போது லோக்கல்ஸ்கிட்ட கேட்டுட்டு போகிறது நல்லது. ஓகே, இங்கே 2 வழி பிரியுது. இங்கே பாருங்கள், பலாமரம் சின்னதாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? சரி வாங்க, நம்ம திரும்பி போகலாம் ரூமுக்கு. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அந்த அரப்பளீஸ்வரர் கோவில் போகலாம். இந்த ஏரியாவில் நிறைய மயில் இருக்குங்க. நிறைய மயில் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல கூட அடிக்கடி வந்து போயிட்டே இருந்துச்சு. நேற்று பார்த்தோம், இன்றைக்கி சத்தம் மட்டும் கேட்குது, ஆனால் எங்கேயும் இல்லை, பார்க்க முடியல. என்ன ஒரு காய் இருக்குது, கத்திரிக்காங்க இது. இந்த இலை கத்திரிக்காய் இது, ஆனால் சின்னதாக இருக்குது. இந்த ஏரியாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்து இந்த மயில் தோகையெல்லாம் இருக்குது பாருங்கள். மயில் இந்த தான் சுற்றிட்டுருக்கு அடிக்கடி. நிறைய இடத்துல மயில் தோகை இருப்பாங்க. இங்கே பாருங்கள், சரிங்களா? அப்புறம் அங்கே உள்ள ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது. அதோ அங்கே ஒன்று இருக்கு பாருங்கள். ஆனால் சேரில் அது டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகேங்க, ரூம் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ போய் நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அந்த அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பலாங்க. வாங்க போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், அரப்பளீஸ்வரர் கோயில் வந்தாச்சுங்க. உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வரலாம். உள்ளே கேமரா அலோடான்னு தெரியல, ஒருவேளை எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா? உள்ளே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பாருங்கள், இதுதான் அரப்பளீஸ்வரர் கோவில். ஆக்சுவலி நேற்றுக்கு இங்கே வந்தோம், கோவில் உள்ளே போகல இன்றைக்கி. ஆனால் நேற்றை விட அதிகமாக கூட்டம் இருக்குது. எதற்கவே வந்து பார்க்கிங். ஈடபிள்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அந்த சைடு போனீங்கன்னா ஈடபிள்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? உள்ளே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாமி தரிசனம் வந்து பண்ணியாச்சுங்க. உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை, அதனால் உள்ளே என்னால் காட்ட முடியல. சரி, இப்போ நேராக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? வாங்க போயிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் வந்து வந்தாச்சுங்க. இங்கேருந்து உள்ளே போய் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். வாங்க. பெர் பர்சனுக்கு வந்து டிக்கெட்டு 20 ரூபீஸுங்க. டிக்கெட் எடுத்துக்கிட்டு அப்படியே இங்கே ஸ்டெப்ஸ் போகுது, அதில் போயிட்டே இருக்கலாம். இது மேலே வாட்ச் டவர் ஒன்று கட்டியிருக்காங்க, ஆனால் அது போக முடியாது, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதாங்க சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். மேலே பாருங்களேன், க்ளவுட்ஸ், ரெய்னி க்ளவுட்ஸ். சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் வந்து கவர் பண்ணியாச்சுங்க. பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ மணி 2 ஆகுது. போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரூமில் போய்ட்டு பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம சேலம் நோக்கி போக வேண்டியதாங்க. ரெண்டல் பைக் அங்கே விட்டுட்டு நம்ம ட்ரெயினை பிடிச்சி சென்னை போக போகிறோம். சரி, வாங்க போய் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம். இங்கே சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ இருக்குங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக மேலே விட இங்கே கீழே பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு வந்து நம்ம பேக்லாம் வந்து எடுத்தாச்சு. இப்போ நேராக கிளம்பி நம்ம சேலம் போயிட்டே இருக்க போகிறோம். அங்கே போய் பைக் ரெண்ட் எடுத்தவங்களா அந்த பைக் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயினை பிடிச்சி சென்னை போயிட்டே இருக்கலாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கொல்லிமலை வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த 3 ஃபால்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அந்த அரப்பளீஸ்வரர் கோவிலை வந்து மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து ஒர்த்தான ஸ்பாட்டு. ஸோ நான் அந்த 4 ஸ்பாட்டையும் நான் கவர் பண்ணிட்டேன். வேறு ஏதாச்சும் அந்த முக்கியமாக அந்த பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் போட் ஹவுஸ்,
இதெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணும்னா அதிலேயே உங்களுடைய லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி வாங்க போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. இந்த கொல்லிமலை பயணம் வந்து இனிதே முடிவடைந்தது. இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிளம்புற ட்ரெயின் பார்த்திங்கன்னா சேலம் டு சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். வாங்க சென்னையை நோக்கி போயிட்டே இருப்போம்.